இடைத்தேர்தல் இப்போ வெறும் 7 தொகுதி தானே இருக்கு. 20 தொகுதிக்கு மேல வந்துரும் போல. அதுக்கான பயங்கரமான வேலைய தாவேகா ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு பக்கம் அதிமுகல இருந்தா எரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான், விஜய் அவர்கள் இன்னொரு விதமான ஒரு புது வியூகத்த வகுத்துக்கிட்டு இருக்காரு. திமுகவ எல்லாரும் மறந்துட்டாங்க. திமுகல இருந்து 6 பேர்கிட்ட தூக்க போறதா, 6 சட்டமன்ற உறுப்பினர்கள தூக்க போறதா புதிய வியூகத்த வகுத்திருக்காங்க. இப்படியான தகவல்கள் வெளிய வந்துகிட்டே இருக்கு. என்ன அது? யார் யார் அந்த 6 பேரு? ஓபிஎஸும் அதுல ஒரு ஆளோ? அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இத பத்தின முழு விவரங்கள இந்த வீடியோல பார்த்துறலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா ஓபிஎஸ் ஐயா எலக்ஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா பக்கம் போறதா இருந்தாரு. ஆனா அப்படி இருந்த ஒரு சூழல்ல என்னவா மாறுச்சு? என்ன சொன்னாய்ங்க? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டு இருக்கு. அவரு அப்படியே வந்து டோட்டல் ஆப்போசிட்டா திமுக பக்கம் போயிட்டாரு. திமுக பக்கம் போயிட்டு அவருடைய இடத்த, அவருடைய அரியணைய அவர் தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா ஓபிஎஸ் ஐயாவ தாவேக பக்கம் புடிச்சு போடுறது மூலியமா தென் மண்டலங்கள, தென் மாவட்டங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரலாம். ஏன்னா பல இடங்கள்ல அதிமுக தான் அந்த இடத்துல வின் பண்ணியிருக்கு தென் மாவட்டங்கள்ல. அவங்களுடைய கட்டுப்பாடு அந்த இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. தர்மபுரி பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பக்காவா முழுக்க முழுக்க அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவினர் தான். இப்படியான பல்வேறு சூழல்கள் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இப்படி தென் மாவட்டங்களையும் நம்ம கவர் பண்ணி ஆகணும். அதுக்கு யார் கூட இருக்கணும் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவரு அங்கிருந்து இங்க மாறிட்டாரு. இப்ப இங்கிருந்து மாறவும் தயாரா இருக்காரு. கூட ஒரு 6 பேர் போறதுக்கும் தயாரா இருக்காங்க. திமுக மீது குறி வச்சிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய தகவல் பரவிட்டு வருது. ஏன் இது பரவிட்டு வருது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இந்த எலக்ஷனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். 2026 உடைய எலக்ஷனை வரலாற்றிலே யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய புரட்சி நடந்தது. மிகப்பெரிய மாற்றம். அரசியல்லயே இல்லாத ஒருத்தர் 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு பெரிய ஆட்சி ஆட்சி மாற்றத்த மட்டும் தான் குடுத்துருக்காரு. நாற்காலியில வேற ஆள் போய் உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளவுதான் நடந்திருக்கு. இப்படியான ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மக்கள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இவருக்கு ஓட்டு போட்டோம்? பல்வேறு இடங்கள்ல ஆத்தங்கரை ஓர பக்கமா இருக்கிறதுனால அந்த வீடுகள வந்து ஆக்கிரமிப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இடிக்கிறதுக்கு டைமும் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு. எப்பதான் சிஎம் வருவாருன்னு இல்ல. அவங்க வீட்ட விட்டு வெளியேத்துறாங்க. வலுக்கட்டாயமா வெளியேத்துறது இருக்குல்ல. 40, 50 வருஷமா அங்கேயே தங்குறவங்க தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணு குடுக்குறாரு. என்னன்னா 30 வருஷத்துக்கு மேல நீங்க அந்த இடத்துல தங்குனீங்க அப்படின்னா, கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு இதெல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த பட்டா குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலா அதுல இருக்கக்கூடிய நிதர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது அரசாங்க சொத்து தான். எப்போ வேணாலும் உங்கள வெளியேத்தலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க சொத்துலருந்து எப்போ வேணாலும் உங்கள வெளியேற்றத்துக்கான உரிமைகள் இருக்கு. கோர்ட் ஆர்டர் குடுக்குறதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணா மட்டும் நடக்கும். என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஆட்சியில அதிகாரத்துல இருக்கவங்க, அவிங்க அந்த மக்களுக்கு பட்டா குடுத்துட்டாங்க. அதாவது கோர்ட் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி பட்டா குடுத்துட்டாங்கன்னா, அது நடக்காது. இப்போ பல்வேறு இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கோர்ட் ஆர்டர் வந்த உடனே எல்லாரையும் புடிச்சு வெளிய தள்ளுறது தொடர்ந்து அவல நிலையா நடந்துகிட்டு இருக்கு. நான் அவர நம்பி தானே ஓட்டு போட்டேன்னு சொல்லி பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு மோசமான நிலை, மோசமான ஆட்சி முறை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு மக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அத மூடி மறைக்கிற மாதிரியும், ஆதாரங்கள மறைக்கிற மாதிரியும், இல்ல அத வேற விதமா இப்படி நான் சொன்னேன்ல, இதுக்குள்ள அவங்க என்ன பண்ணாலும், அவங்க என்ன பண்ணணும்? அ ஆக்கிரமிப்பு நிலத்தில போட்டாங்கன்னா, கமெண்ட் போடுறாங்க கீழயே. அந்த வீடியோ கீழயே என்ன கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா, ஆக்கிரமிப்பு நிலத்தில கவர்மெண்ட் சொத்துல நீங்க போய் வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா, யார் உங்கள என்ன பண்ணுவாங்க? உங்க வீடு ரொம்ப நாளா அங்க இருந்தது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேம்போக்கான ஒரு எண்ணத்தில பார்க்கிறதுனால அப்படி தெரியுது. 50 வருஷத்துக்கு மேல அங்க வாழ்றாங்க. அரசாங்கம் நியாயமா அவங்களுக்கு அதுக்கான அனுமதி குடுத்துருக்கணும். இல்லையா? மாற்று இடம் குடுக்கணும். குடுத்தாங்களான்னா, இல்ல. மாற்று இடம் எங்க இருக்கணும் அப்படின்னா, 3 கிலோமீட்டர் சரவுண்டிங்குள்ள அவங்களுக்கான மாற்று இடமா இருக்கணும். அரசாங்கம் கட்டிடம் கட்டி குடுத்துருக்கணும். அதை எதையும் செய்யாம, காலங்காலமா வாழ்றவங்கள தூக்கி அப்படியே அப்பட்டமா தூக்கி வெளிய போடுறது, அவங்க வீடுகள இடிக்கிறது, இந்த மாதிரியான தொடர் சூழல்கள் நடக்கிறது, மிகப்பெரிய மோசமான நிலைய, அவல நிலைய சொல்லிக்கிட்டு இருக்கு. மக்களுடைய அவல நிலை என்னன்றது. மத்த எல்லாருமே வந்து இத்தனை வருஷத்துல அத செஞ்சாய்ங்க. இவரு வந்து 60 நாள் கூட முழுசா ஆகல. 2 மாசம் தான் கடந்திருக்கு. அதுக்குள்ள இவரு இப்படி பண்றது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. மத்தவங்களே பரவால்ல போல அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அது தப்புனா இதுவும் தப்பு தான்.
அவங்கள சொல்றப்ப தப்புன்னு சொன்னீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு வந்து நின்னீங்கல்ல. லாக்அப் டெத்துக்கு என்ன பண்றாருன்னா, இதுவரைக்கும் வாய தொறக்காம இருக்காரு. ஒரு பக்கம் ஃபேக் நரேட்டிவ் அங்க சிஜேபி வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க வந்து விஜய் போயிட்டாருன்னு பெரம்பூர் போனது அதே வீடியோவ எடுத்து ஜந்தர் மந்தருக்கு விஜய் வந்துட்டாரு. பெரிய ஆர்ப்பரிப்போட எல்லாரும் இருக்காங்க. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா இது? அப்படின்ற மாரி தான் எல்லாருடைய பார்வையும் இருந்துகிட்டு இருக்கு. வீடியோ பார்க்குறவங்கலாம். ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்காங்க. அந்த மக்களுடைய நிலையில இருந்து யாருமே யோசிக்கலையே அப்படின்ற கேள்விகள் எல்லார்கிட்டயும் இருக்கு. அந்த கேள்விகள் மக்களுக்குள்ளேயும் வந்ததுனால மிகப்பெரிய போராட்டமா இருந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே எதிர்த்து இவருக்கு தேவையில்லாம ஓட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய வருத்தத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில எங்க போனாலும் விஜய் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, விஜய் கையசைத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அவர் கையசைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? மக்கள பார்த்து கையசைச்சாரு ஒரு முதல்வர். இதுல என்ன இருக்கு? இது ஒரு செய்தியா ஒரு ஊடகம் போட்டுக்கிட்டு இருக்கு. இத ஒரு செய்தியா போடுறதுனால என்ன நடந்துற போகுதுன்ற ஒரு கேள்விகள் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மத்தியில தான் இப்படி எல்லா மக்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது தான் தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சு ஆகணும். என்ன எப்போ வேணாலும் வெளியே போவோம்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் ஆட்சி கவரக்கூடிய சூழல்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஆதரவு தான் குடுத்துருக்காங்க. நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் மக்கள் விரோத செயல்களா இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா, கண்டிப்பா எதிர்ப்பு நிலை அப்படின்றது வந்துரும். கூட்டணி கட்சிகள் எப்போ வேணாலும், ஆதரவு கட்சிகள் எப்போ வேணாலும் வாபஸ் வாங்குறது நடக்க தான் செய்யும். இடைத்தேர்தல்ன்றது வரதான் செய்யும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அதிமுகலேருந்து வாங்குவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6லேருந்து 7 தொகுதிகள் வந்தாச்சு. அவருக்கு தேவை 11 தொகுதி. இப்போ இன்னொரு 4 தொகுதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான வேலையை எங்க பார்க்க போறாரு அப்படின்னு எல்லாரும் அதிமுக பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் எல்லுன்னு போட்டு ஆகஸ்ட் 15க்குள்ள இத்தனை பேர் வரப்போறாங்க, 10 பேர்கிட்ட தூக்க போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எல்லா பிம்பங்களும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே சூழல்ல இங்க மட்டும் இல்ல, திமுகல இருந்து தூக்க போறாரு. தென் மண்டலங்கள் அவருடைய கோட்டையா இருக்கணும். அதுக்கு முக்கியமான ஆளா அங்க புடிக்கணும். செங்கோட்டையன் ஒரு பக்கம் ஈரோடு இந்த பக்கம்லாம் புடிச்சு வச்சிருக்காரு. அந்த வட்டாரங்கள புடிச்சு வச்சிருக்காரு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு பக்கமான தென்மண்டலங்கள புடிக்கணும். அப்ப அதுக்கு எது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஓபிஎஸ் ஐயா. அவர புடிச்சா கரெக்ட்டா இருக்கும். அவரு ஆல்ரெடி இங்க வர வேண்டியதா தானே இருந்துச்சு. எல்லாரும் தாவேக்கா பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி தானே பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கணிப்பின்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி கணிப்பின்படி எல்லாமே என்னன்னா, திமுக ஜெயிக்கும், திமுக ஜெயிக்கும்ன்றது தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருந்துகிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உடைச்சு விட்டாச்சு. விஜய் அவர்கள் வந்துட்டாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி உடைச்சு விட்டு வந்ததுனால, ஓகே திமுக தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்ப இடையில சமீபத்துல கூட ஓபிஎஸ் அவர்கள் துபாயில இருந்து ஸ்டாலின் அவர்கள் வராருன்னு சொல்லி போய் காத்திருந்து அவரை வரவேற்க காத்துக்கிட்டு இருந்தாங்க விமான நிலையங்கள்ல. ஸ்டாலின் அவர்கள் வராரு, கழக தலைவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சேகர் பாபு பக்கமும் மற்ற தலைவர்கள் எல்லாரும் கட்சியினர், உறுப்பினர்கள், தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்த அதே நேரங்களில் ஓபிஎஸ் ஐயாவும் போயிட்டு இருந்தார். அவர் நிறைய இடங்கள்ல உருக்கமா தெரிவிச்சது ஓபிஎஸ் என்ன அப்படின்னா, என்னுடைய சிரிப்புகளை தொலைச்சிட்டு இருந்தேன் அதிமுகக்குள்ள இருக்கும்போது. அந்த சிரிப்பை நான் திரும்பவும் எடுத்தது திமுகக்குள்ள தான். அதை மீட்டு எடுத்தவர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா பேசிக்கிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில அவர் இப்படி பேசியிருக்கிறது மிக பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய செயலா ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த செயல்களை எப்படி நம்ம நிறைவு செய்ய போறோம்? அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக போகுது? அது எப்படி இன்னும் ஹைப் ஆக போகுது? ஒருவேளை இவங்க ஒரு 6 பேர் கிளப்பிட்டு அவங்க எங்கேருந்து கூட்டணியிலேருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களாம் கூப்பிட்டுன்னா அப்படியே போயிடுவாரோ? தாவேக்கா பக்கம் சாஞ்சிருவாரோ? பதவி விலகிடுவாரோ? அப்படின்ற கேள்வி இதே மாதிரி சூழல் நடந்துச்சுன்னா 20 பேருக்கு மேல 20 தொகுதிகளுக்கு மேல இங்க இடைத்தேர்தல் வந்துரும் போலயே. இந்த தேர்தலே என்னவா போறது? இதுக்காக தான் இன்னும் இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாம எலெக்ஷன் கமிஷனும் வெயிட் பண்ணுதா? அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் இங்கிருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அவர் என்ன செய்ய போறாரு? விஜய் அவர்களுடைய நகர்வு இப்படியே போயிட்டு இருந்தா அதோடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.